அம்மா ஈவினிங் போல கடலக்கா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போச்சு. தம்பி வேற அத எடுத்து பச்சை கடலக்காவே சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி வேவிச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நல்லா கிளீனா கழுவிட்டு வேகத்துக்கு போட்டுட்டேன். வெந்ததுக்கப்புறம் மித்ரனுக்கு சாப்பிட போட்டு குடுத்துட்டு, குட்டி தம்பி அழுதுகிட்டே இருந்தானா, அவன வெளிய தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்திட்டே இருந்தா. அதுங்களே மித்துக்குட்டி சாப்பிட்டுட்டு அவங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டான் விளையாடுறதுக்கு. இவன் தம்பி வந்துட்டு கலர் லைட் போட்டா மட்டும் தான் உட்காருவான். கலர் லைட் போடலனாக்கா அவன் பாட்டுன்னு விளையாடிக்கிட்டு இருப்பான். இல்ல வெளிய போயிடுவான். அதனால கலர் லைட் போட்டு உட்கார வச்சுட்டு இருந்தேன். கடலக்கா உரிச்சு உரிச்சு குடுத்துட்டு இருந்தான். அவனுமே சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த ரோமியோ ஜூலியட் மூவி பார்த்துட்டு ரொம்ப நாளாச்சு. சரி பார்க்கலான்ட்டு இன்னைக்காவது கொஞ்சம் போட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மூவி. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கடலக்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு கடலக்காவே சாப்பிட்டது போதுமா இருந்துச்சு. நான் டயட்ல இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ரவானா என் பசங்களுக்கு பிடிக்குமா, அதனால ரவையே செஞ்சுடலாம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் 6 பேர் கொஞ்சம் ரவா செஞ்சு வச்சுட்டேன். அப்படியே பாத்திரம்லாம் கழுவி தூஞ்சி அதையுமே கழுவி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ரவை போட்டு 2 பேருமே ஊட்டி விடலான்ட்டு எடுத்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் யாராருக்கு இருக்கானவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.